இந்திய கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட இலங்கை மீனவர்கள் 24 பேரையும் எதிர்வரும் 15ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு ராமநாதபுரம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து சுமார் 60 கடல் மைல் தொலைவில் 4 படகுகளில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது நேற்று முன்தினம் இந்த மீனவர்கள் இந்திய கரையோர காவல் படையினரால் கைது செய்யப்பட்டிருந்தனர். இவர்கள் புத்தளம் மாவட்டத்தின் கட்பெட்டி மற்றும் சிலாபத்திலிருந்து கடலுக்கு சென்றவர்கள் என்று தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. இந்திய கடல் எல்லைக்குள் அத்துமீறி பிரவேசித்த குற்றச்சாட்டின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து இலங்கை மீனவர்கள் 24 பேரையும் தூத்துக்குடி தரவைக்குளம் போலீசார் ராமநாதபுரம் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தியிருந்தனர். எவ்வாறாயினும் கடும் காற்றினால் தாம் வழி தவறி இந்திய கடற்பரப்பிற்குள் பிரவேசித்ததாக இலங்கை மீனவர்கள் நீதிமன்றத்தில் தெரிவித்ததாகவும் ஹிந்து பத்திரிகை வெளியிட்டுள்ள செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் முதன்மை குற்றவியல் நீதிபதியின் உத்தரவிற்கு அமைய இலங்கை மீனவர்கள் புழல் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீள்குடியேற்ற கிராமங்களின் அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்வது அவசியமானது. அதுவே அந்த கிராமங்களின் வளர்ச்சிக்கு அடிப்படையாக அமைகின்றது. கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலை மாவட்டத்தில் அடிப்படை வசதிகள் எதுவுமற்ற நிலையில் காணப்படும் ஒரு கிராமத்தின் கதையை நியூஸ் ஃபர்ஸ்ட் பதிவு செய்கின்றது. கிண்ணியா பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட மட்டக்களப்பு திருகோணமலை வீதியின் உப்பாறு கிராம சேவையாளர் பிரிவில் உள்ளது சோழவெட்டுவான் கிராமம். 1970ஆம் ஆண்டில் 50 குடும்பங்கள் குடியேற்றப்பட்டன. 1990ஆம் ஆண்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலைகள் காரணமாக இந்த கிராமத்தை விட்டு இடம்பெயர்ந்த மக்கள் 2009ஆம் ஆண்டில் மீள்குடியேற்றப்பட்டனர். மீள்குடியேற்ற உதவி பணம் கூட வழங்கப்படவில்லை என தெரிவிக்கும் சோழவெட்டுவான் கிராம மக்கள் எந்தவிதமான அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை என்றும் குறிப்பிடுகின்றனர். நாங்க மாடியில நல்லா கஷ்டப்படுறோம். இந்த வன் ரோட்டை நல்லா உடஞ்சி வைத்து கிடக்கு. எங்களுக்கு வாரத்துக்கு போறதுக்கு நல்ல பொறுப்பா கிடக்கு. இல்ல குடியேற்றி இந்த 4 வருஷம் ஆபத்துக்கு எது விதமான ஒன்றும் எங்களுக்கு செஞ்சு தரல. இந்த கிராமத்திற்கு செல்லும் பாலங்கள் சேதமடைந்துள்ளன. பிரதான போக்குவரத்து மார்க்கமான நன்னி பாலம் மிகவும் சேதமடைந்த நிலையில் காணப்படுகின்றது. சகரக்கொட்டிலிருந்து மக்களிலிருந்து பாலையிலிருந்து கொண்டு ராவையில் ஓடிடுகள் இருக்கலாமே. ராவெல்லாம் பெசல் அடிக்கி வீடும் கட்டி தராங்க. நெஞ்ச பாருங்க கிணத்தையும் கட்டி தந்தாங்க. எல்லாம் உடஞ்சி வைத்து கிடக்கு. தண்ணி அடி குடிச்சிக்கலைங்க இடமா. பல்வேறு துயரங்களோடு இருக்கும் இந்த கிராமத்தின் பிரச்சனைகளை தீர்க்க சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தெரிவிக்கும் மக்கள் கைவிடப்பட்ட தமது கிராமத்தை உரியவர்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்றும் கோருகின்றனர். விரைவில் தமது வாழ்வு செழிக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கின்றனர் சோழவெட்டுவான் கிராமத்தின் மக்கள். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. இங்கிலாந்தில் தவிஷ லஹிது பீரிஸ் என்ற இலங்கை இளைஞன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பில் இளைஞர் ஒருவர் உள்ளிட்ட 2 சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக BBC செய்தி வெளியிட்டுள்ளது. பிரித்தானியாவின் ஷெஃபீல்ட் பகுதியில் குறித்த இளைஞன் உணவு விநியோகிப்பதற்காக சென்றிருந்த சந்தர்ப்பத்தில் கொலை செய்யப்பட்டிருந்தார். ஷெஃபீல்ட் ஹெலம் பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை பூர்த்தி செய்த அவர் தகவல் தொழில்நுட்ப ஆலோசகராக சேவையில் இணையும் எதிர்பார்ப்பில் இருந்தபோது கொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த இளைஞன் பட்டப்படிப்பை தொடர்ந்த அதே சமயம் பகுதி நேரமாக உணவகம் ஒன்றில் பணியாற்றி வந்துள்ளார். தவீஷவின் கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக BBC செய்தி வெளியிட்டுள்ளது. இதேவேளை இலங்கை இளைஞரின் கொலை சம்பவம் குறித்து விசாரணை நடாத்துவதற்கு தெற்கு யோர்க்ஷயர் போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த 50க்கும் அதிகமான போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கடந்த மாதத்தை விட அதற்கு முந்தைய மாதத்துடன் ஒப்பிடுகையில் பணவீக்கம் அதிகரித்து காணப்பட்டது. செப்டம்பர் மாதத்தில் 100க்கு 6.2 காணப்பட்ட பணவீக்க விகிதாசாரம் அக்டோபர் மாத இறுதியில் 100க்கு 6.7 அதிகரித்திருந்ததாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. ஜூலை மாதத்திலிருந்து 6.1% காணப்பட்ட பணவீக்கம் ஆகஸ்ட் மாதம் அளவில் வளர்ச்சி கோட்டை காட்டிய போதிலும் செப்டம்பர் மாத இறுதியில் 100க்கு 6.2% காணப்பட்டது. ஆனால் அக்டோபர் மாத இறுதியில் 6.7% அதிகரித்தது. இவ்வாறு பணவீக்கம் அதிகரிப்பதற்கு உணவுப் பொருட்களின் விலை அதிகரிப்பே பிரதான காரணம் என இலங்கை மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. தேங்காய், தேங்காய் எண்ணெய் மற்றும் மீன் வகைகள் உட்பட உணவுப் பொருட்களின் விலைகள் குறித்த மாதத்தில் அதிகரித்தமை முக்கிய காரணிகளாகும்.
31 நாட்களில் நாட்டின் பல பகுதிகளுக்கும் சென்ற வாகன தொடரணி, பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டுக்கு முன்னோடியான வாகன தொடரணி இன்று தென் மாகாணத்தின் கிழக்கை சென்றடைந்தது. பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டுக்கு முன்னோடியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணி தென்மாகாணத்தின் காலி நகரிலிருந்து இன்றைய பயணத்தை ஆரம்பித்தது. தென்மாகாண சபை தலைவி குமாரி பாலசூரிய தலைமையில் அங்கு விசேட நிகழ்வொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன்போது பொதுநலவாய இளைஞர் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து வருகை தந்திருந்த குழுவினர் இலங்கை இளைஞர் மன்றத்துடன் இணைந்து கொண்டனர். பொதுநலவாய நாடுகளின் கொடிகளை ஏந்திய வாகனத்தில் இன்றைய தினம் ஐக்கிய ராஜ்யத்தின் கொடி ஏற்றப்பட்டது. ஐக்கிய ராஜ்யத்தின் கொடியை தென்மாகாண ஆளுநர் ஏற்றி வைத்ததுடன் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து இலங்கை வந்துள்ள சிறுமியர்களால் அந்த நாட்டின் தேசிய கீதம் பாடப்பட்டது. පිහිටීම ගැන කතා කරොත් සමූහ රාජ්‍යයක් ලෙස ස්ථාපිත වෙලා பொதுநலவாய இளைஞர் மாநாடு முக்கியமான நிகழ்வாகும். மேலும் பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாடு நாட்டுக்கு பல நன்மைகளை கொண்டு வரும். பொதுநலவாய அமைப்பின் இளைஞர் மாநாட்டுக்காக நான் சுயாதீனமாக செயற்படுவதற்கு சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொண்டேன். இலங்கைக்கு வந்த எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்துள்ளமையிட்டு நான் பெருமை அடைகின்றேன். சிரச ஊடக வலையமைப்பு தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்துடன் இணைந்து பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டில் இடம்பெறவுள்ள இளையோர் மாநாடு தொடர்பான பிரச்சார நடவடிக்கையை நாடு முழுவதும் முன்னெடுத்துள்ளது. MTV மற்றும் சிரச ஊடக வலையமைப்பு இவ்வாறான நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்துவதன் ஊடாக சிறந்த சேவையை வழங்குகிறது. களுத்துறையை நோக்கி நகர்ந்த வாகன தொடரணிக்கு வீதியின் இரு மருங்கிலும் இருந்த மக்கள் அமோக வரவேற்பளித்தனர். அம்பன்கோட நகரை சென்றடைந்த வாகன தொடரணியை வரவேற்பதற்காக அம்பன்கோட நகரசபை தலைவர் சட்டத்தரணி அருணபிரசாத் தலைமையில் நிகழ்வொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. PDS குலரத்ன வித்யாலயத்தின் மாணவ படையணி இந்த வரவேற்பு நிகழ்வில் கலந்து கொண்டது. இந்த வாகன தொடரணி மக்களின் பலத்த வரவேற்புக்கு மத்தியில் இன்று பிற்பகல் களுத்துறை நகரை சென்றடைந்தது. 31 நாட்கள் பயணித்த பொதுநலவாய அரசு தலைவர் மாநாட்டுக்கு முன்னோடியான வாகன தொடரணியின் பூர்த்தி நிகழ்வு நாளைய தினம் காலிமுகத்திடலில் இடம்பெறவுள்ளது. காலிமுகத்திடலில் நடைபெறவுள்ள பூர்த்தி நிகழ்வுகளுக்கான ஏற்பாடுகளும் தற்போது நடைபெற்று வருகின்றன. இலங்கையில் நடைபெறவுள்ள பொதுநலவாய அரச தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணி நாளைய தினம் காலிமுகத்திடலில் தன்னுடைய பயணத்தை நிறைவு செய்ய உள்ளது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்த வாகன தொடரணி பல கிராமங்கள் நகரங்களூடாக சென்று பொதுநலவாய அரச தலைவர்கள் மாநாடு தொடர்பாக மக்களையும் தெளிவுபடுத்தியிருந்தது. இலங்கை ஊடகத்துறை அமைச்சு அதேபோன்று இளைஞர் சேவைகள் மன்றத்துடன் இணைந்து MTV MBC ஊடக வலையமைப்பு இந்த வாகன தொடரணியை ஏற்பாடு செய்துள்ளது. நாளை பிற்பகல் காலிமுகத்திடலில் நடைபெறவுள்ள விசேட நிகழ்வுகளின் பின்னர் வாகன தொடரணி நிறைவு பெறவுள்ளது. ஆகவே நாளை தினம் நடைபெறவுள்ள நிகழ்வுகளிலும் உங்களையும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக காலிமுகத்திடலிலிருந்து S. கிருஷாந்த்ராஜ். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டின் வேலை திட்டங்கள் மற்றும் ஊடக நிலையங்களின் செயற்பாடுகள் தொடர்பில் விளக்கமளிக்கும் நிகழ்வொன்று தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்றது. இதன்போது ஊடகத்துறை அமைச்சின் செயலாளர் கருத்து தெரிவித்தார். பொதுராஜ்‍ය මණ්ඩලීය නායක සමුළුවේ 22 අවස්ථාව විදිහට දැන් අපිට දැනුම් දීලා තියෙනවා. එක பொதுநலவாய அரச தலைவர்கள் மாநாட்டின் 22வது மாநாடு என்று எமக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநாட்டிற்கு இன்னும் ஒரு மாநாடு இருந்தாலும் 22வது மாநாடாகவே நாம் கருதுகின்றோம். இந்த மாநாட்டிற்காக கொழும்பு நகரை நாம் மூடுவதில்லை. அதாவது அரச தலைவர்கள் செல்லும் பாதைகளை மாத்திரம் 1, 2, 3 என்று பெயரிட்டுள்ளோம். அது தொடர்பில் அறிவிக்கு அண்மையில் ஊடகவியலாளர்கள் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்வோம். அரை மணித்தியாலம் என்றால் சோகம் பாதை இலக்கம் 1 மூடப்படலாம். இதனால் நகரின் நாளாந்த செயற்பாடுகள் பாதிக்கப்படுவதில்லை.
මේ නගරේ වැඩ කටයුතු වලට විශේෂ ප්‍රශ්නයක් ඇති වෙන්නේ නැහැ. மட்டக்களப்பு கும்புருமூலை நகரை அண்மித்த பகுதியில் காணப்படும் தென்னந்தோட்டங்களை காட்டு யானை கூட்டம் நாசப்படுத்தியுள்ளது. கடந்த 2 நாட்களாக இரவு வேளைகளில் யானைகள் தொடர்ச்சியாக இந்த பகுதிக்குள் காணப்படும் பயிர்களை சேதப்படுத்தி வருகின்றன. இதனால் இந்த பிரதேசத்தில் வாழும் மக்கள் பீதியடைந்துள்ளனர். இவ்வாறான நிலைமை மேலும் தொடர்ந்தால் இந்த பிரதேசத்தில் பயிற்சிகை மேற்கொள்வதில் சிரமம் ஏற்படலாம் என பிரதேசவாசிகள் அச்சமடைந்துள்ளனர். சரி. ஐக்கிய பிக்குகள் முன்னணி முன்வைத்த யோசனைகள் தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை இன்றும் பிற்போடப்பட்டுள்ளது. இது தொடர்பான விரிவான தகவல்களை நியூஸ் ஃபர்ஸ்டின் அடுத்த பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். திருகோணமலை மாவட்ட கால்பந்தாட்ட வீரர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு மூதூரில் சிநேகபூர்வ கால்பந்தாட்ட தொடர் ஒன்று இன்று நடத்தப்பட்டது. இந்த தொடரில் மூதூர் கைரியா அணி 5-3 எனும் பெனால்டி அடிப்படையில் வெற்றி பெற்றது. 5வது பீரங்கி படையணி நடத்திய இந்த கால்பந்தாட்ட தொடரில் மொத்தம் 17 அணிகள் பங்கேற்றன. இதில் மூதூர் கைரியா மற்றும் யுனைடெட் கழக அணிகள் இறுதிப் போட்டியில் இன்று மாலை பல பரீட்சை நடத்தின. மூதூர் பொது மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முழு நேரம் முடியும் வரை 2 அணிகளாலும் கோல் போட முடியவில்லை. இதனால் வெற்றியை தீர்மானிக்க பெனால்டி வாய்ப்பு வழங்கப்பட்டது. அதில் 5-3 எனும் பெனால்டி அடிப்படையில் வெற்றி பெற்ற மூதூர் கைரியா அணி சாம்பியன் பட்டத்தை சூடிக்கொண்டது. செரண்டிப் கிண்ண ரக்பி தொடரில் 2ஆம் இடத்தை தீர்மானிக்கும் போட்டியில் போலந்துடன் இன்று இலங்கை விளையாடிக் கொண்டிருக்கின்றது. கொழும்பு குதிரை பந்தய திடலில் இடம்பெறும் இந்த போட்டியில் இலங்கை அணியின் முன்னாள் தலைவர் பசில் மெரிஜா மற்றும் பிரதீப் லியனகே ஆகியோர் உபாதை காரணமாக இடம்பெறவில்லை. இதேவேளை இந்த போட்டிக்கு முன்னதாக கண்காட்சியாக நடத்தப்பட்ட மேல் மாகாண பாடசாலைகளின் கூட்டு அணிக்கு எதிரான போட்டியில் மத்திய மாகாண பாடசாலைகளின் கூட்டு அணி வெற்றி வாகை சூடியது. இந்த போட்டியானது கொழும்பு குதிரை பந்தய திடலில் நடைபெற்ற முதலாவது பாடசாலை மட்ட ரக்பி போட்டியாகும். இலங்கை ரக்பி சங்கம் ஏற்பாடு செய்திருந்த இந்த போட்டியில் முதல் பகுதியில் மத்திய மாகாண பாடசாலைகளின் கூட்டு அணி 12 புள்ளிகளை பெற்றது. அதில் ஒரு ட்ரையும் ஒரு கோலும் அடங்கின. மேல் மாகாண பாடசாலைகளின் கூட்டு அணியால் முதல் பகுதியில் 3 புள்ளிகளை மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடிந்தது. 2ஆம் பகுதியில் மத்திய மாகாண பாடசாலைகளின் கூட்டு அணி மேலும் 7 புள்ளிகளை பெற்றது. மேல் மாகாண அணியால் 2ஆம் பகுதியில் 5 புள்ளிகளையே பெற்றுக்கொள்ள முடிந்தது. இதன் பிரகாரம் 19-8 எனும் புள்ளிகள் கணக்கில் மத்திய மாகாண பாடசாலைகளின் கூட்டு அணி வெற்றி வாகை சூடியது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல உள்நாட்டு, வெளிநாட்டு மற்றும் விளையாட்டு செய்திகளுடன் சந்திப்போம் நியூஸ் ஃபர்ஸ்ட் டுநைட் செய்திகளில். வணக்கம். Hotline 0114-896-896. www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.